சிவன நம்ம பார்க்கணும்னா, எல்லா கோயில்லயும் போய் சிவன பார்க்கலாம். அந்த சிவனே நம்மள பார்க்கணும்னா, இந்த கோயிலுக்கு தான் வந்தாகணும். அதாங்க வெள்ளையங்கிரி மலை. நம்ம மலை ஏறுறதுக்கு உதவுற மூங்கில் குச்சி வாங்குற கவுண்டர் இதுதான். இந்த ரூ. 30 மூங்கில் குச்சி தான் நம்மள 12 மணி நேரம் பாதுகாத்து மலை ஏற உதவுது. நம்மளும் இப்ப மூங்கில் குச்சி வாங்கியாச்சு. இங்க மலைவாழ் மக்கள் அவங்க தயாரித்த பொருள்லாம் வித்துட்டு இருக்காங்க. அழகான ஒரு குளம் இருக்கு. இதுதான் அடிவாரத்துல இருக்க வெள்ளையங்கிரி ஆண்டவரோட சன்னதி. இங்க நம்ம தரிசனம் பண்ணிட்டு தான் மலை மேல ஏற ஆரம்பிப்போம். வெள்ளையங்கிரி ஆண்டவர நீங்களும் தரிசனம் பண்ணிக்கங்க. இந்த கோயில சுத்தி நிறைய சித்தர்களோட சிலைகள் இருக்கு. அந்த சிலைகள தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்தியாவிலேயே ஒரே கல்லால் ஆன நவகிரகம் இந்த கோயில்ல மட்டும் தான் இருக்கு. இந்த நவகிரகத்த வழிபட்டா நம்ம ஜாதகத்துல இருக்க தோஷம் எல்லாம் தீரும்னு சொல்றாங்க. நீங்களும் நவகிரகத்த வழிபட்டுக்குங்க. நம்ம மலையேறதுக்கு முன்னாடி இங்க தான் வனத்துறை சார்பா செக் போஸ்ட் இருக்கு. இந்த செக் போஸ்ட்ல நம்ம கொண்டு வந்திருக்க பேக்ல ஏதாவது பிளாஸ்டிக் பொருள் இருந்தா அதெல்லாம் செக் பண்ணி எடுத்துக்குவாங்க. ஒரு அழகான காமாட்சி அம்மன் சிலைய தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த சிலைய நம்ம வழிபட்டுட்டு, அதுக்கு பக்கத்திலேயே இருக்க இந்த லிங்கத்தையும் நம்ம வழிபட்டுட்டு, இதான் மொத படி. இங்க நம்ம சூடம் வச்சு வேண்டிக்கிட்டு மலையேற ஆரம்பிக்கிறோம். நெறைய பேரு உங்களுக்கு மலையேற உதவுன இந்த மூங்கில் குச்சிய இந்த கோயில்லயே நீங்க தூக்கி வீசிட்டு போயிர்றீங்க. கண்டிப்பா அது தவறு. இந்த மூங்கில் குச்சி இல்லாம இந்த கடினமான மலைப்பகுதிய நம்மளால ஏற முடியாது. இந்த மூங்கில் தான் உங்க கூடயே வர்ற சிவன். இந்த சிவன நீங்க வீட்டுக்கு கொண்டு போயி இந்த மூங்கில் குச்சிய உங்க பூஜை அறையில வச்சு பூஜை செய்தா இன்னும் சிறப்பா இருக்கும். இந்த 1வது மலை ரொம்ப கடினமா இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் கல்லுகளாலேயே ஆனது. ரொம்ப தூரம் நடக்கிற மாரி இருக்கும். அதேமாரி இறங்கும்போதும் ரொம்ப கடினமா இருக்கும் இந்த 1வது மலை. இந்த மலையோட சிறப்பு என்னன்னா, சித்தர்கள், யோகிகள், ஏன் அந்த சிவனே இங்க வாழ்ந்திருக்கதா சொல்றாங்க. இந்த இயற்கையான காத்து, மூலிகை வாசம், இப்படி இயற்கையா இருக்க இந்த மாரி மலை கோயிலுக்கு நீங்களும் ஒரு முறையாவது வாழ்க்கையில போயிட்டு வாங்க. ஒரு சில விஷயம் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில தான் நம்மளால பண்ண முடியும். அதுவும் இந்த மலையேற்றம் எல்லாம் நம்ம ஒரு 50 வயசுக்குள்ள பண்ணிக்கிட்டா தான் முடியும். நம்ம 50 வயசுக்கு மேல நம்ம உடல் ஒத்துக்குமான்னு நம்ம சொல்ல முடியாது. இங்க 50 வயசுக்கு மேலயே நெறைய பேர் நடக்குறாங்க. அவங்களோட ஃபிட்னஸ் வேற. இப்ப நான் இந்த வீடியோவ பதிவு பண்ணிட்டு இருக்கிறதுக்கு காரணம் கூட, நெறைய பேர்னால இங்க வந்து சாமிய தரிசனம் பண்ண முடியாது. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கட்டும்னு தான் இந்த வீடியோவ நான் பதிவு பண்றேன். இப்ப நம்ம 1வது மலைய ரீச் பண்ணிட்டோம். இங்க ஒரு அழகான விநாயகர் இருக்காரு. அந்த விநாயகர நம்ம இப்ப வழிபடுறோம். வழிபட்டுட்டு இப்ப நம்ம 2வது மலைய நோக்கி ஏற ஆரம்பிக்கிறோம். இங்க நெறைய கடைகள் இருக்கு. இங்க நம்ம ஜூஸு இந்த மாரி ஏதாவது குடிச்சிட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு, இப்ப நம்ம 2வது மலைய நோக்கி இப்ப நடக்க ஆரம்பிக்கிறோம். இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னா, இங்க சிவன் வந்து சுயம்புவா காட்சியளிக்கிறாரு. அதாவது மனிதனால உருவாக்கப்படாம இந்த லிங்கம் வந்து சுயம்புவா உருவாகியிருக்கு. ஒரு பெரியவர் இந்த மலை மீது மாடு மேய்ச்சிட்டு இருந்திருக்காரு. அப்ப ஒரு மாடு தன்னிச்சையா பால் சுரந்துட்டு இருக்கு ஒரு கல்லு மீது. ஒரு கல் மீது தன்னிச்சையா யாரோட உதவியும் இல்லாம அந்த பால் சுரக்கிறத பார்த்து, சிவனே இங்க சுயம்புவா தோன்றியிருக்காருங்கிறத மக்களுக்கு தெரியப்படுத்துறாரு. அப்படி உருவானது அந்த கோயிலு. இப்ப நம்ம 2வது மலையில இருக்க வழுக்கு பாறைய ரீச் பண்ணியிருக்கோம். இது ஒரே பாறையா இருக்கனால மிஷின் மூலமா படி மாரி கட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா, ஒரே பாறை மாரி இருக்கும்போது நமக்கு கால் ஸ்லிப் ஆயிரும். நம்ம நடக்கணுங்கிறதுக்காகவே இத கட் பண்ணியிருக்காங்க. இத யார் பண்ணாங்களோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். இப்ப நம்ம வழுக்கு பாறைய கடந்து போயிட்டுருக்கோம். இந்த மலையேற்றத்துல இருக்க இன்னொரு யூஸ் என்ன அப்டின்னா, நம்ம உடம்பு எவ்வளோ ஃபிட்டா இருக்கு, நம்ம உடம்பு ஹெல்த்தியா இருக்கா அப்படிங்கிறத நம்ம இந்த மலையேற்றத்திலேயே நம்ம செக் பண்ணிக்க முடியும். இந்த 2வது மலை எண்டுல ஒரு வற்றாத சுனை இருக்கு. இந்த ஊத்து எப்பயுமே வத்தாதாமா. இந்த தண்ணி குடிக்கிறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். நம்ம கொண்டு வந்த தண்ணி பாட்டில் எல்லாம் காலியாயிருச்சு. நம்மளும் இப்ப இந்த சுனை தண்ணிய புடிச்சிட்டு இப்ப மேல ஏற ஆரம்பிக்கிறோம். 2வது மலையோட எண்டுக்கு நம்ம இப்ப வந்தாச்சு. 2வது மலையோட எண்ட்ல இங்க சித்தர் குகை இருக்கு. பாம்பாட்டி சித்தர் குகை. இங்க பாம்பாட்டி சித்தர் ஒரு காலத்துல இங்க தவம் செஞ்சதா சொல்றாங்க. இப்ப நம்ம பாம்பாட்டி சித்தர வழிபடுறோம். நீங்களும் பாம்பாட்டி சித்தர் குகையில இருக்க அந்த லிங்கத்த நீங்களும் வழிபடுங்க. பாம்பாட்டி சித்தர் குகை. நம்ம கரெக்ட்டா ஒரு 5 மணிக்கு மலை ஏற ஸ்டார்ட் பண்ணோம். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இப்ப இருட்டுல நடக்க ஆரம்பிக்கிறோம். இப்ப நம்ம சரியா ஒரு 3வது மலை எண்டுக்கு வந்துட்டோம். 3வது மலை எண்டுலயும் ஒரு வற்றாத சுனை இருக்கு. அந்த சுனையிலயும் நம்ம இப்ப தண்ணி புடிச்சிட்டு போறோம். ஒரு அழகான நண்டு விளையாண்ட்ருக்கு.
இப்போ நம்ம 4வது மலை எண்டுக்கு நம்ம இப்போ வந்துட்டோம். 4வது மலை எண்டில் நிறைய கடைகள் இருக்குது. அந்த கடையில் நம்ம ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு ரிப்ரெஸ் ஆகிட்டு அடுத்து நெக்ஸ்ட் நம்ம 5வது மலையை நோக்கி நடக்கிறோம். இது கொஞ்சம் இறக்கமாக இருக்கும். இந்த இறக்கத்தில் நம்ம நடக்கிற மாதிரி இருக்குது. நம்ம இப்போ 5வது மலையை ரீச் பண்ணிட்டோம். இங்கே நிறைய மலைவாழ் மக்கள் கடை போட்டிருக்காங்க. இயற்கை சம்மந்தப்பட்ட நிறைய மூலிகை பொருட்கள் இவங்கள்ட்ட இருக்குது. மூலிகை சூப்பு எல்லாமே குடுக்குறாங்க. சுக்கு காப்பி எல்லாமே குடிச்சிட்டு நம்ம இப்ப 6வது மலைக்கு போறோம். இங்க ஒரு ஓடை இருக்கு. இந்த ஓடையில நம்ம குளிப்போம். இதுல குளிக்கும்போது 100 வாட்ஸ் கரண்ட் அடிச்சா எப்படி இருக்கும்? அந்த மாரி சரியான கூலிங்ல இருக்கு தண்ணி. இங்க தண்ணிக்குள்ள ஒரு லிங்கம் இருக்கு. இந்த லிங்கத்த நம்ம குளிக்கும்போது வழிபடுவோம். இந்த ஓடைக்கு பக்கத்திலேயே ஒரு லிங்கமும் விநாயகரும் இருக்காங்க. அந்த லிங்கத்தையும் 2 நந்திகளையும் நம்ம வழிபட்டுட்டு மேல ஏற ஆரம்பிப்போம். நம்ம கஷ்டப்பட்டு 5 மலைய கடந்து வந்து, இந்த தண்ணீல குளிச்சதுக்கப்புறம், நம்ம அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நம்ம டயர்ட்னஸ் எல்லாமே போயிடுது. அந்த அளவுக்கு இந்த தண்ணி ரொம்ப சில்னஸா இருக்கு. நம்ம மேல இருக்க சாமிய பார்க்கும்போது, நம்ம குளிச்சுட்டு வரணுங்கிறதுக்காகவே இந்த ஓடை இருக்க மாரி இருக்கு. நீட்டா குளிச்சாச்சு. இப்ப நம்ம 6வது மலைய ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, நம்ம நண்பர் கொண்டு வந்த சப்பாத்திய நம்ம சாப்பிட ஆரம்பிக்கிறோம். சப்பாத்திய பார்சல் பண்ணி கொண்டு வந்த நண்பர் உதயாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு, இப்ப அடுத்து நம்ம மேல ஏற ஆரம்பிக்கிறோம். இந்த லைட் வெளிச்சத்துல தெரியுதுல்ல, இந்த லைட் வெளிச்சம் எல்லாமே மக்கள் வந்து மலை மீது ஏறிட்டு இருக்காங்க. அந்த உச்சிக்கு நம்ம இப்ப போகணும். ஒரு வழியா நம்ம இப்ப மலை உச்சிக்கு வந்தாச்சு. இப்ப நம்ம கோயிலுக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆகுறோம். இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ். இப்படிதான் இருக்கும். இங்க வேண்டுதல் வச்சுட்டு நிறைய பேர் வேல் குத்திருக்காங்க. இப்ப நம்ம வந்திருக்கிறதுக்கு அத்தாட்சியா நம்ம இப்ப மணிய நம்ம அடிக்கிறோம். அடிச்சுட்டு நம்ம இப்ப கோயிலுக்குள்ள உள்ள போறோம். இந்த வேல்கள் எல்லாமே இங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒரு வேண்டுதல் வச்சிருப்பாங்கல்ல. இந்த வேண்டுதலுக்கான வேல். இப்ப இங்க ஒரு விநாயகர் இருக்காரு. அந்த விநாயகரை நம்ம வழிபடுறோம். அந்த விநாயகருக்கு எதிர்த்தாப்புல ஒரு சின்ன லிங்கம் இருக்கு. அந்த லிங்கத்தையும் நம்ம வழிபடுறோம். இந்த நிலா வெளிச்சமும், அந்த கோயில் இருக்க அந்த பாறையும் பார்க்கும்போது அவ்வளோ ரம்மியமா, அவ்வளோ அழகா இருக்குது. நீங்களே பாருங்க. இந்த பாறைக்கு கீழ தான் கோயில் இருக்கு. இந்த கோயிலோட பூசாரி நம்ம காசு குடுத்தா வாங்க மாட்டேங்கிறாரு. அந்த காசுல யாராவது இல்லாதவங்களுக்கு உணவு குடுங்க, இல்லைன்னா மரம் நடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாரி வேற எங்கேயும் எந்த கோயில்லயும் சொல்ல மாட்டாங்க. ஓம் நமச்சிவாய! தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டுடைய இறைவா போற்றி, ஓம் நமச்சிவாய! ஓம் நமச்சிவாய! நீங்களும் ஐயன தரிசனம் பண்ணிக்கோங்க. ஓம் நமச்சிவாய! நல்லபடியா தரிசனம் முடிச்சுட்டு வீடு வந்து சேர்ந்தாச்சு. 5வது முறையா ஐயன காண வாய்ப்பு கொடுத்த அந்த ஈசனுக்கு நன்றி. 5வது முறையா நான் போயிட்டு வந்த அத்தனை குச்சியும் நான் என் பூஜை அறையில வச்சிருக்கேன். இன்ன வரைக்கும் வழிபட்டுட்டு இருக்கோம். ஓம் நமச்சிவாய! தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டுடைய இறைவா போற்றி, ஓம் நமச்சிவாய!